ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி அறிவித்தல் கடந்த வெள்ளியன்று வெளியிடப்பட்டிருந்தது. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி தேர்தல் தேதியாக அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு முதல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யக்கூடிய காலமாகவும் தேர்தல் திணைக்களத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் பல்வேறுபட்ட தரப்பினரும் தங்களுடைய தேர்தல் மனுக்களை தாக்கல் செய்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக வர்த்தமானி வெளியிடப்பட்ட தினத்திலே கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஜனாதிபதி தரப்பில் சுயாதீனமாக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தவிர ஏனைய தரப்பினர் என்று பார்க்கின்ற வேளையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம், அனுரகுமார திசாநாயக்க, அதே நேரத்திலே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜானக ரத்நாயக்க, தம்பிக பெரேரா, அதே நேரத்திலே தொழிலதிபர் திலித் ஜெயவீர, ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா, இப்படியாக பல்வேறுபட்ட தரப்பினரும் தங்களுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதில் மும்முரம் காட்டி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக 10 அல்லது 12 பேருக்கு அதிகமான வேட்பாளர்களை இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இது தவிர தமிழ் தரப்பிலே இருந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதிகளவாக தமிழ் பக்கத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் இவ்வாறு இருக்க தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. வர்த்தமானி மூலம் இந்த தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஜனாதிபதியினுடைய பொலிஸ் மா அதிபர் நியமனம் குறித்தான பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஒரு போலீஸ் மா அதிபர் அல்லது உதவி போலீஸ் மா அதிபர் இல்லாமல் தங்களால் தேர்தலை கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதான ஒரு விடயம் இருக்கின்ற வேளையிலே ஜனாதிபதி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். தான் போலீஸ் மா அதிபரை நியமிக்கின்ற இந்த விடயத்தில் நான் தலையிடப் போவதில்லை என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் அறிவித்திருக்கிறார். எனவே இப்படியாக பல்வேறுபட்ட இழுபறி நிலைகளும் அதே நேரத்திலே தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்த நடவடிக்கைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பில் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. பேசலாம். வணக்கம் நேயர்களே, சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வழமை போன்று இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சியும் ஒரு அரசியல் பிரதிநிதியை தான் அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக இது மிக முக்கியமான சமர்க்களமாக அமைய போகிறது. குறிப்பாக இந்த தேர்தல் தொடர்பிலான வர்த்தமானி வெளியிடப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒருவரை தான் நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறோம். வேறு யாருமல்ல, பரிச்சயமான முகம்தான். ஏற்கனவே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார். கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்த்குமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். மீண்டும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நன்றி. வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி. மிகுந்த வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். நன்றிகளுடன் கேள்விகளுக்கு தொடங்கலாம். இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட பல்வேறுபட்ட தரப்பினரிலிருந்தும் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம், மீண்டும் தேர்தல் இழுத்து செல்வதற்கான அல்லது இழுபறி நிலையை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருக்கு என்பதான ஒரு கருத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி தேர்தல் நடைபெறுமா? நடைபெறும். ஏனெனில் எமது நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த இருவரும் செப்டம்பர் மாதம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதாவது அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு முன்னதாக நடத்தப்பட வேண்டும். ஆகவே இப்பொழுது தேர்தல் ஆணைக்குழுவினால் அது செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தேதி தேர்தல் இடம்பெறும். அதே நேரத்தில் இப்பொழுது நீங்கள் இங்கே ஒன்றை சொன்னீர்கள், பல்வேறு தரப்பினர் இந்த தேர்தலை ஒத்தி வைப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி பல்வேறு தரப்பினர் பேசினார் என்று ஒரு விடயத்தை சொன்னீர்கள். நான் இங்கே ஒரு விடயத்தை இங்கே மிக தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தற்போதைய ஜனாதிபதி தேர்தலை பிற்போடப்படும் என்று சொன்னாரா? இல்லை. அதே நேரத்தில் பாராளுமன்ற ஆளும் தரப்பினர் எந்த ஒரு இடத்திலாவது ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட வேண்டும் என்று சொன்னார்களா? இல்லை. அவ்வாறான ஒரு இடத்திலே ஆளும் தரப்போ அல்லது அரசாங்கமோ அல்லது ஜனாதிபதியோ இருக்கவில்லை. ஆனால் இதனை இந்த கருத்துக்களை முன்வைத்து பிரச்சாரங்களை மேற்கொண்டது எதிர்க்கட்சியினரை ஒழிய வேறு எவரும் இல்லை. ஆகவே எதிர்க்கட்சியினர் தங்களது அரசியல் பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்திய ஒரு யுக்தியாகவே நான் இதனை பார்க்கின்றேன் ஒழிய அல்லது இல்லாதது ஒன்றை கற்பனை பண்ணிக்கொண்டு செய்த ஒரு விடயமாகவே நான் இதனை பார்க்கின்றேன். ஆகவே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும். என்னால் எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்பதும் தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடார் என்பதும் குறித்த நேரத்திலே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்பதும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்று நேற்று அல்ல, சுமார் 3 மாதங்களுக்கு முன்பதாகவே எங்களுக்கு அது தெரியும். ஆகவே இந்த பிரச்சாரங்களையொட்டி நாங்கள் அழட்டிக்கொள்ளவில்லை. ஏனெனில் அது எதிர்க்கட்சியினர் தங்களது அந்த
பிரச்சார யுக்திக்காகவும் அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் ஏதாவது புதிய தகவல்களை கொண்டு போக வேண்டும் என்பதற்காகவும் மேற்கொண்ட ஒரு யுக்தியை ஒழிய வேறொன்றும் இல்லை என்பதுதான் எனது நிலைப்பாடு. இல்லை, இந்த தேர்தல் நடைபெறாது என்பதற்கு நடத்தப்படாது என்பதற்காக பல்வேறுபட்ட விளக்கங்களும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக அது சந்தேகங்களை எழுப்புவதாக இருக்கிறது. முதலாவது விஷயமாக நாங்கள் பார்க்கலாம், இதே போன்றுதான் வர்த்தமானி அறிவித்தல் எல்லாம் வெளியிடப்பட்டது, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது, கட்டுப்பணம் எல்லாம் செலுத்தப்பட்டது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு. அப்பொழுது தேர்தல் நிறுத்தப்பட்டது. இது ஒரு விடயமாக இருக்கிறது. இரண்டாவது விடயமாக நாங்கள் பார்க்கலாம், போலீஸ் மா அதிபர் அல்லது உதவி போலீஸ் மா அதிபர் இல்லாமல் தேர்தலை கொண்டு நடாத்துவது சற்று சிரமமான விடயம் என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிற நிலையிலே இப்பொழுது ஜனாதிபதி போலீஸ் மா அதிபரை நியமிப்பதில் தான் தலையிட மாட்டேன் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே போலீஸ் மா அதிபர் நியமிப்பது என்பது தொடர்பிலான இழுபறிகள் தொடரப்போவதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இரண்டு விடயங்களுமே மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பது அது இப்பொழுது நேற்று முன்தினம் ஏற்பட்ட பிரச்சனை தானே இது ஒழிய அதற்கு முன்பு ஏற்பட்ட பிரச்சனை அல்ல. ஆகவே அதற்கு முன்பதாக இந்த உச்ச நீதிமன்ற அறிவித்தலுக்கு முன்பதாக ஜனாதிபதி தேர்தல் குறித்த தினத்திலே நடைபெறும் என்ற இடத்திலே தான் நாங்கள் அனைவரும் இருந்தோம். அதே நேரத்தில் இப்பொழுது நீங்கள் இங்கே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி குறிப்பிட்டீர்கள். தேர்தல் ஆணைக்குழு உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை கோரியிருந்தது, விண்ணப்பம் செய்திருந்தது, அதுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது, எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு விடயத்தை தேர்தல் ஆணைக்குழு அதனை செய்வதற்கு முன்பதாக ஒரு விடயத்தை செய்வதற்கு அவர்கள் தவறிவிட்டார் என்பதுதான் எனது நிலைப்பாடு. அதாவது அரசாங்கம் நாட்டிலே ஒரு பாரிய நிதி பற்றாக்குறை நிலவும் போது, ஒரு பாரிய பொருளாதார சிக்கல் இருக்கும்போது சுயேட்சையாக எதேச்சையாக இவ்வாறு ஒரு திகதியை நிர்ணயித்து தேர்தல் இடம்பெறும் என்று சொன்னது ஒரு தவறாகவே நான் பார்க்கின்றேன். ஜனநாயக ரீதியிலே அது அவர்கள் செய்தது சரி, அதிலே சட்ட ரீதியாக அவர்கள் செய்தது சரி. ஆனால் இன்னொரு புறம் இருக்கின்றது, இன்னொரு பக்கம் இருக்கின்றது. அதனையும் அவர்கள் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே நிதி பற்றாக்குறை மோசமாக இருந்தது, நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கவில்லை. அவ்வாறு நிலையிலே தேர்தலுடைய நடத்துவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. பாரிய நிதி செலவினம் இருக்கின்றது. ஆகவே அந்த நேரத்தில் இதை நடத்துவதா இல்லையா என்பதை பற்றி தேர்தல் திணைக்களம் அல்லது தேர்தல் ஆணைக்குழு அதற்கு முன்பதாக சம்பந்தப்பட்ட தரப்பினரோடு பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அதை அவர்கள் செய்யாத காரணத்தினாலேயே அது தள்ளி போட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதே நேரத்தில் இவ்வாறு தேர்தல் தள்ளி போடப்படுவது ஒன்றும் இந்த நாட்டில் ஒரு புதிய விடயம் இல்லை. எனக்கு தெரியும், ஒரு முறை தென் மாகாணத்திலே ஒரு பிரதேச சபையின் தேர்தல் 4 வருடங்களுக்கு பிறகு நடந்தது. அதாவது கட்டுப்பணம் செலுத்தப்பட்டு தேர்தல் வேட்புமனுக்கள் கோரப்பட்டு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டு 4 வருடங்களுக்கு பிறகு அந்த தேர்தல் நடந்தது. ஆகவே இது ஒன்றும் புதிய விடயமல்ல. ஆனால் தேர்தல் ஆணைக்குழு இதில் இன்னும் ஒரு வித்தியாசமாக அதை கையாண்டிருக்கலாம். ஆனால் இம்முறை அவர்கள் அதனை அறிவித்ததில் எந்த தவறும் நான் பார்க்கவில்லை, பிழையாகவும் நான் பார்க்கவில்லை. ஏனெனில் இதற்கான இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு இந்த வருட வரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கப்பட்டிருந்தது. ஆகவே தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவிலே இதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. நாட்டிலே அதனை தேர்தலை நடத்துவதற்கான சூழல் இருக்கின்றது, சூழ்நிலை சரியாக அமைந்திருக்கின்றது, எவ்வித பிரச்சனையும் இல்லை. ஆகவே தேர்தலை நடத்த வேண்டும் என்ற இடத்திலே ஒரு ஜனநாயக ரீதியிலே எமது அரசியலமைப்பின் பிரகாரம் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை முற்றிலும் சரி, அதில் என்ற மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் தற்போது எழும்பியிருக்கும் சர்ச்சைக்கும் எதிர்கட்சி கூறுவது, அதாவது ஆளுந்தரப்பு ஜனாதிபதி இவர்கள் அனைவரும் ஒரு சூழ்ச்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள், தேர்தலை தள்ளி போடுவதற்கான அனைத்து சூட்சுமுகங்களையும் அவர்கள் கையாளுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. ஏனெனில் ஒருவருமே எதிர்பார்த்திருக்கவில்லை, நீதிமன்றம் இவ்வாறான ஒரு தீர்ப்பை வழங்கும் என்று ஒருவருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆகவே இது ஒரு புதிய பிரச்சனை. ஆகவே இந்த பிரச்சனை எவ்வாறு நாங்கள் தீர்க்கப் போகின்றோம் என்பதை நாங்கள் இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனெனில் இங்கே ஒன்று பாராளுமன்றம், சட்டவாக்கம், அடுத்ததாக நிறைவேற்று அதிகாரம், அடுத்தது நீதித்துறை. ஆகவே இந்த மூன்றும் தான் இருக்கின்றது. ஆகவே இங்கே சட்டங்களை ஏற்படுத்துவது, சட்டங்களை கொண்டு வருவது பாராளுமன்றம்.
ஆகவே இந்த பாராளுமன்றம் கொண்டு வரும் சட்டங்களை நிறைவேற்றுவது ஜனாதிபதியின் செயற்பாடு. அதே நேரத்தில் நீதித்துறை இந்த சட்டவாக்கத்துக்கு அமைவாக கர்மங்கள் ஆகின்றதா என்பதை பார்க்க வேண்டியது நீதித்துறையின் பொறுப்பு. ஆகவே இந்த இடத்திலே உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பற்றியோ அல்லது நீதிமன்றத்துக்கான அந்த உரிமைகள் பற்றியோ அவர்களின் செயல்பாடுகளை பற்றியோ கருத்து கூறுவதற்கோ விமர்சனம் செய்வதற்கோ எம்மால் முடியாது. ஏனெனில் அது ஒரு சுயாதீனமாக சுயேட்சையாக நாட்டின் அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட இன்னும் ஒரு அமைப்பு. ஆகவே ஆனால் இவ்வாறான ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு முன்பு நீதிமன்றம் சற்று இன்னும் ஆழமாக யோசித்திருந்திருந்தால் இந்த சர்ச்சைக்கு இடமில்லாமல் போயிருக்கலாம் என்பதுதான் எனது நிலைப்பாடு. ஆக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. சரி, இந்த விடயங்களுக்கு அப்பால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீனமான வேட்பாளராக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்பில் சுயாதீனமாகத்தான் போட்டியிடப் போகின்றாரா? சுயாதீனமாக போட்டியிட வேண்டும் என்பதுதான் என்ற அந்த நிலைப்பாட்டிலே தான் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் அதை வாபஸ் வாங்க வேண்டும் என்றாலும் கூட வாபஸ் வாங்கிக் கொள்ளலாம். வேறொரு சின்னத்திலே போட்டியிடுவது என்றாலும் கூட அதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் சுயாதீனமாக போட்டியிடுவார் என்பதுதான் எனது நிலைப்பாடு. ஏனெனில் இப்பொழுது அவரோடு பல கட்சிகள் இணைந்திருக்கின்றார்கள். ஆகிய பல கட்சிகள் இணைந்தவர்கள் இன்று ஜனாதிபதியை ஆதரிப்பது என்ற நிலைப்பாட்டிலே இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு சுயாதீனமாக போட்டியிடுவது பொருத்தமாக இருக்கும் என்பது எனது கருத்தாக இருக்கின்றது. நீங்கள் கட்சிகள் இணைந்திருக்கிறார்கள் என்று ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். உண்மையிலேயே கட்சிகள் என்பதை தாண்டி கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களை நாங்கள் குறிப்பிடலாம். குறிப்பாக கட்சி தலைவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது ஒரு குற்றச்சாட்டை தான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பொதுஜன பெரமுன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பாரிய ஆதரவை வழங்கியிருந்தது. அதன் மூலமாகத்தான் ஜனாதிபதி பாராளுமன்றத்தின் மூலமாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த அரசாங்கத்தில் அவர்களுடைய பங்களிப்பு பெரியதாக இருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது இதுவரை காலம். ஆனால் இப்பொழுது பொதுஜன பெரமுனவனுடைய தேசிய அமைப்பாளராக இருக்கலாம், அங்கே இருக்கின்றவர்கள் மூத்த தலைவர்களாக இருக்கலாம், அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம், விடுதலை புலிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதை செய்தாரோ, விடுதலை புலிகளை பிளவுபடுத்தினாரோ, அதே போல இப்பொழுது எங்களுடைய கட்சிகளையும் பிளவுபடுத்தி இருக்கிறார். எங்களுடைய உறுப்பினர்கள் இப்பொழுது அவரை சார்ந்து இருக்கிறார்கள். எங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் அவருடைய கருத்துக்களை கேட்பதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்பதான கருத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இல்லை, பிளவுபடுத்தினார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவும் இல்லை. இது ஒவ்வொருவரும் அவரோடு இணைந்து செயல்படுவது அவர்களின் தனிப்பட்ட விருப்பம். ஆகவே இதிலே அவ்வாறான குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நான் அதனை நிராகரிக்கின்றேன். சரி, இந்த விடயத்துக்கு அப்பால் நாளைய தினத்திலே, அதாவது 29ஆம் தேதி பொதுஜன பெரமுனவனுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட இருப்பதாக சில கருத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுவரை காலமும் ஜனாதிபதிக்கான பூரண ஆதரவை வழங்கி வந்திருந்தது பொதுஜன பெரமுன, அந்த அரசாங்கத்தில் அங்கம் வைத்திருந்தார். இப்பொழுது அவர்கள் தனியான ஒரு வேட்பாளரை அறிவிப்பதாக இருந்தால் அதிலும் கூட அந்த கட்சியில் இருக்கின்ற பல உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்ற நிலையில் கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது? அவர்கள் தனியான வேட்பாளரை அறிவிப்பார்களா அல்லது அது சாத்தியமான ஒரு விடயமா? இது ஒரு பிளவுபடுத்தக்கூடிய விடயமாக பார்க்கக்கூடியதாக இல்லை. இன்று 26ஆம் தேதி, இன்னும் 3 தினங்களுக்குள் உங்களது கேள்விக்கான விடை கிடைக்கும். இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையில் அவ்வாறு அவர்கள் பொதுஜன பெரமுன அந்த முட்டுக்கட்சி ஒரு தனியான வேட்பாளரை களமிறக்குவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏனெனில் அவ்வாறு இறக்கினால், ஏனெனில் இன்று முட்டுக்கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் 90% உறுப்பினர்கள் என்று ஜனாதிபதியை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு நிலைமையிலே அவர்கள் இவ்வாறான ஒரு பல பரீட்சையில் இறங்குவார்களோ என்பது ஒரு கேள்விக்குறி. 29ஆம் தேதி அவர்களின் அந்த கட்சி நிறைவேற்றுக்குழு கூட்டத்தின் பின் நாங்கள் சரியான நிலைமையை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்திலே ஒரு விடயம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய பழைய
நண்பர்கள் பழைய தோழர்களும் பல பேர் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாக சில விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையாகவே இருக்கிறதா? குறிப்பாக நீங்கள் நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்படும் போது ஐக்கிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து பயணித்திருந்தீர்கள். இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு இந்த அரசாங்கத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களும் இப்பொழுது உங்களோடு சேர்ந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக பல விடயங்கள் கேள்விப்படுகிறோம். உண்மையான விடயங்களா? இல்லை, எனக்கு தெரியாது. இது என்னிடம் அவரிடம் தான் நீங்கள் கேட்க வேண்டும். நான் அந்த கட்சியோடு எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் நீங்கள் கூறியது போல பேசுவார்களாக இருக்கலாம். அது இது ஒன்றும் ஒரு புதிய விடயமோ அல்லது இது ஒரு நடக்க முடியாத ஒரு விடயமோ இல்லை. பேசுவார்களாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆகவே இது அவரிடம் தான் நீங்கள் இந்த கேள்வி கேட்க வேண்டும். அவ்வாறு இணைந்து அவருக்கு ஆதரவு தெரிவிப்பார்களே ஆனால் அது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகவே நான் பார்க்கின்றேன். சரி, இந்த விடயங்களை தாண்டி நாங்கள் அந்த வேலை திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை பேசலாம். குறிப்பாக நீங்கள் இப்போ ராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற பொழுது, குறிப்பாக கல்வி ராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற பொழுது பல திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றீர்கள். பல வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள். கடந்த முறையும் நீங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். அது நடைபெற்றிருந்ததையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இனி வருகின்ற காலங்களில், குறிப்பாக இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை திட்டங்கள் எவ்வாறு முன்னெடுக்கப்பட போகிறது? ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய அவர் சொல்லியிருக்கின்ற வேலை திட்டங்கள், அதன் மூலமாக உங்களுடைய சிபாரிசின் மூலம் அவர் சொல்லியிருக்கின்ற திட்டங்கள் எல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்த? அது தொடர்ந்து போய் கொண்டிருக்கும். அதில் எவ்வித தொய்வும் இருக்காது, எவ்வித தடையும் இருக்காது. ஏனெனில் இவை அனைத்தும் அபிவிருத்தி வேலை திட்டங்கள். ஆகவே அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அது கிரமமாக இடம்பெற்று கொண்டிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை மையப்படுத்தி நாங்கள் பிரச்சார வேலையில் ஈடுபட முடியாது. இதனை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஏனெனில் இதை கூட தெரிந்து வைத்திருக்காவிட்டால் நாங்கள் இந்த பதவியில் இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆகவே அபிவிருத்தி வேலைகள் அது இயல்பாக சுயமாக போய்கொண்டிருக்கும். இல்லை, இப்போ நான் கேட்கின்றேன் எதற்காக என்று சொன்னால், நீங்கள் சாதாரணமாக ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடியது அவர்கள் தேர்தலுக்காக இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி, நீங்கள் இப்பொழுதும் வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த ஒரு கருத்து முன்வைக்கப்படும் தானே, அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இல்லையா, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த வேலை திட்டமாக இருந்தாலும் அதிலே நாங்கள் நேரடியாக தலையிடுவதில்லை. எந்த ஒரு வேலை திட்டத்தையும் நேரடியாக அமல்படுத்துவதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை. அவை அனைத்தும் செய்யப்படுவது அதிகாரிகளால், அரசு அதிகாரிகளால். ஆகவே அரசு அதிகாரிகள் அவர்களின் பணியை தொடர்ந்து செய்வார்கள். அது மாற்று கருத்துக்கிடமில்லை. அதே நேரத்திலே இந்த வருடம் தேர்தல் வருடம் என்பது போல நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே மாணவர்களுக்கான பரீட்சை ஆண்டாகவும் இது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நவம்பர் மாதத்திலே உயர்தர பரீட்சைகள், அதே நேரத்திலே தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பிற்போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால், 21ஆம் தேதி தேர்தல் என்பதால் பிற்போடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு வேலை பிற்போடப்படலாம். ஏனெனில் நாங்கள் கூட செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி என்று எதிர்பார்த்திருக்கவில்லை. நாங்கள் அக்டோபர் மாதத்திலே முதற்கிழமை நடக்கும் என்பதுதான் எங்களது எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி என்று அது முன்னுக்கு வந்திருக்கின்றது, முன்னகர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவ்வாறான நிலைமையிலே இந்த புலமை பரிசில் பரீட்சை அந்த காலகட்டத்தில் வைக்க முடியுமா என்பது ஒரு கேள்வி. இருந்தாலும் கூட அது ஒரே ஒரு நாள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். ஆகவே 21ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த தேர்தல் என்பதால் அநேகமாக தேர்தல் 21ஆம் தேதி என்று வரும்போது பாடசாலைகள் ஒரு 2 தினங்களுக்கு முன்பதாகவே பாடசாலை கட்டிடங்கள் தேர்தல் வாக்கெடுப்புகளுக்காக தேவைப்படுகின்றது. ஆகவே 15ஆம் தேதி நடத்துவதிலே எவ்வித தடையும் இல்லை. ஆனால் அதிகாரிகள் அதாவது கல்வி துறையை சார்ந்த அதிகாரிகளாக இருக்கலாம், ஏனைய நிர்வாகத்துறையை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் இந்த தேர்தல் பணியிலே ஈடுபடுவதன் காரணமாக அவர்கள் முழுமையாக இந்த பாடசாலையின் செயல்பாடுகளிலே அந்த காலகட்டத்தில் ஈடுபட முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆகிய அவ்வாறான ஒரு நிலைமையிலே 15ஆம் தேதி இந்த புலமை பரிசில் பரீட்சை நடக்காமல் போவதற்கான காரணம் வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்தில் கல்வி அமைச்சர் என்ற வகையிலே நாங்கள் அதனை இன்னும் சற்று முன்பதாக அதை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அப்படி அது சாத்தியம் என்றால் நாங்கள் அதனை முன்னகர்த்தலாம்.
சரி. அதே நேரத்தில் இந்த கல்வி சார்ந்து பல விடயங்களை பேசுகின்ற வேளையிலேயே கல்வி சார்ந்த ஊழியர்கள் அதே நேரம் கல்வி சாரா ஊழியர்களினுடைய போராட்டம் என்பது அதிகளவாகவே இடம்பெற்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியான போராட்டங்கள், அவர்கள் பல்வேறுபட்ட காலப்பகுதிகளிலும் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இதற்கான தீர்வுகளாகத்தான் இது வழங்கப்பட போகிறது. உண்மையிலேயே அது பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், பாடசாலை ஆசிரியர்களாக இருக்கலாம், அதிபர்களாக இருக்கலாம், இப்படி பல்வேறுபட்ட தரப்பினர்களும் தங்களுடைய போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தில், ஒன்றில் சம்பள பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முன்னிட்டு அவர்கள் ஒரு போராட்டங்களை காலகாலத்திற்கு முன்னெடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். குறிப்பாக சீசனுக்கு சீசன் போராட்டம் என்பது போலவே அவர்களுடைய போராட்டம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. பாதிக்கப்படுவது மாணவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது பாடசாலை பருவத்திலிருந்து அவர்கள் பல்கலைக்கழகம் சென்றாலும் கூட அவர்களும் தான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வாக எது இருக்க போகின்றது அல்லது நிரந்தரமான தீர்வு வழங்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? இல்லை, இப்படி பார்த்தால் நீங்கள் இந்த அண்மையில் நடந்த அனைத்து போராட்டங்களும் நீங்கள் பார்த்தால் இவை அனைத்தும் நிதியோடு சம்பந்தப்பட்ட, பிரதானமாக நிதியோடு சம்பந்தப்பட்ட போராட்டங்களாகவே இருக்கின்றது. ஆகவே அவ்வாறு பார்க்கும்போது அரச ஊழியர்களை பொறுத்த அளவிலே தற்போதைய ஜனாதிபதி பிரதம மந்திரியாக இருந்த நல்லாட்சி காலத்திலே ஒரு 10,000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 10,000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டது அவரின் காலத்திலேயே, ஜனாதிபதி காலத்தில் இந்த வருடம் மாத்திரம்தான். ஆகவே இந்த கடைசி 20,000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டமை இவரின் கால பகுதியில் என்பது எல்லோருக்கும் தெரியும், மறந்தும் போயிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த 20,000 என்பது இவரின் ஊடாக வந்து சேர்ந்தது என்று சொன்னால் அதனை யாராலும் மறுதளிக்க முடியாது. ஆகவே இம்முறை 10,000 ரூபாய் என்று வரும்போது நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஓரிரு ஊழியர்களுக்கல்ல, லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு இந்த தொகை 10,000 ரூபாய் என்ற வகையில் வழங்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக பார்த்தால், அன்னளவாக பார்த்தால் ஒரு மாதத்திற்கு அரச ஊழியர்களின் சம்பளமாக சுமார் 10,000 கோடி ரூபாய் தேவை. 10,000 கோடி ரூபாய் தேவை. ஆகவே இவ்வாறு நாங்கள் அதிகரித்து கொண்டு போகும்போது அதிகரிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. இப்பொழுது கூட ஜனாதிபதி தனக்கு வேண்டுமென்றால் தனது அந்த வாக்கு வங்கியை அதிகரிக்க வேண்டும் என்றால், இது யார் எப்படி போனாலும் என்ன, நாடு எப்படி போனாலும் என்ன, நான் வெல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தால் இன்னும் ஒரு 10,000 ரூபாயை கொடுத்திருக்கலாம். ஆகவே இதன் பின்விளைவு எவ்வாறு இருக்க போகின்றது? இதன் பின்விளைவு மிக படுமோசமாக இருக்க போகின்றது. மீண்டும் நாட்டிலே பொருளாதார பிரச்சனை, வரிகள் அதிகரிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை, அது அனைத்து துறைகளிலும் அது பாதிக்கும். ஆகவே ஆனால் ஜனாதிபதியை பொறுத்தளவில் அவர் தனது சுயநலத்தை கருதாமல் அந்த வாக்கு வங்கியை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்ற இடத்திலே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார். எந்தவித சம்பள அதிகரிப்பும் மேற்கொள்ள முடியாது என்பதிலே அவர் மிக உறுதியாக இருக்கின்றார். ஆகவே இதுதான் யதார்த்தம். அது மாத்திரமல்ல, இந்த போராட்டங்களுக்கு இன்னும் ஒரு காரணத்தை நான் பார்க்கின்றேன். இவ்வாறான ஒரு தேர்தல் காலங்களிலே இவ்வாறு செய்தால் மிக இலகுவாக அதனை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு மனோப்பான்மையும் இருக்கின்றது இவ்வாறான இந்த போராட்டக்காரர்கள் மத்தியிலே. ஆகவே நாங்கள் இப்பொழுது வீதிக்கு இறங்கி செயல்பட்டால் ஜனாதிபதி உடனடியாக தனது வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்கோ அல்லது அதிகரித்துக் கொள்வதற்காக இதனை வழங்குவார் என்ற ஒரு தவறான சிந்தனை. ஆகவே இதுதான் இவ்வாறு ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் இவ்வாறு இறங்கி செயல்படுகின்றார்கள். அண்மையிலே புகையிரத நிலைய அதிபர்களின் வேலை நிறுத்தம் என்ன நடந்தது? பிசுபித்து போனது, அவர்களுக்கு தெரிந்து போனது. ஏனெனில் அரசாங்கம் மிக தீவிரமாக இருந்தது. இந்த அவர்களின் ஒரு குறித்த தினத்திற்குள் அவர்கள் பணிக்கு சமூகம் அளிக்காவிட்டால் அவர்கள் வேலையிலிருந்து நீக்கப்படுவார்கள், சுயமாகவே நீங்கியதாக கருதப்படுவார்கள் என்ற ஒரு முடிவை மேற்கொண்டது. உடனடியாக வாளை சுருட்டி கொண்டு வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்கு தெரியும், ஏனெனில் அரசாங்கத்தை பொறுத்தளவிலே நாங்கள் இளைப்பாறிய அந்த உயர்ந்த நிலை அதிபர்களோடு அவ்வப்போது நாங்கள் தொடர்புகளை மேற்கொண்டிருந்தோம். அவர்களை சேவைக்கு கொண்டு வருவதிலே நாங்கள் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திருந்தோம். ஆகவே அவர்களை சேவையில் அமர்த்துவது தான் எமது நோக்கமாக இருந்தது. இதனை தெரிந்து கொண்டு வந்து பணியில் இணைந்து கொண்டார்கள் மீண்டும். ஆகவே உண்மையிலேயே சம்பளம்தான் பிரச்சனை என்று இருந்தால் அவர்கள் அது கிடைக்கும் வரை இருந்திருக்க வேண்டும், தொடர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் சம்பள உயர்வு இல்லாமல் தங்களால் சீவிக்க முடியாது,
தங்களது குடும்பத்தை கொண்டு செலுத்த முடியாது என்ற ஒரு நிலைமைதான் உண்மையிலே இருக்குமா இருந்தால் அது கிடைக்கும் வரை போராடி இருக்க வேண்டும், அதிலே இருந்து இருக்க வேண்டும். ஆனால் திடுதிருப்பென்று மீண்டும் ஓடி வந்து பதவியில் இணைந்து கொண்டது ஒரு அதுதான் நான் சொன்னேன். இந்த காலகட்டத்திலே அந்த ஏதாவது கிடைக்கும் என்ற ஒரு எண்ணப்பாடு, இது ஒரு பிழையான தவறான கருத்து. அதே நேரத்திலே இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல திட்டங்களை முன்னெடுத்திருந்தாலும் அவர் அந்த சம்பள பிரச்சனையில் தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனையில் தோல்வி கண்டு விட்டதாக சொல்லப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே என்ன நடக்கிறது? நிச்சயமாக இல்லை, அவ்வாறு இல்லை, நிச்சயமாக அவ்வாறு இல்லை. அது இன்னும் ஒரு பொறிமுறையின் அடிப்படையிலே அந்த சம்பளம் வரும், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவ்வாறு அது அந்த வர்த்தமானி அறிவித்தல் இப்பொழுது அது பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்காக தோட்ட தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்ற இடத்திலே நான் இல்லை. ஏனெனில் எங்களுக்கு தெரியும் என்ன உண்மையிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்பது. இந்த விடயம் நீதிமன்றம் முன்னால் போயிருக்கின்றது, நீதிமன்றத்தில் ஒரு தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவை அனைத்தையும் இல்லாமலாக்கி சுமூகமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு சம்பள உயரை பெற்றுக்கொள்வதுதான் இதன் பின்னணி நோக்கம். ஆகவே நாங்கள் அதனை மிக விரைவில் தெரிந்து கொள்வோம். தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியில் அவர்களுக்காக அந்த 1700 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு விடுமா? வழங்கப்பட வேண்டும். அதிலே தான் நானும் இருக்கின்றேன். அதே நேரத்தில் கம்பெனிக்காரர்கள் கூட அதனை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இதே நேரத்திலே இந்த மலையக மக்களினுடைய பிரச்சனை என்று பார்க்கின்ற வேளையிலே அவர்களுடைய இந்த கல்வி சார்ந்து பார்க்கின்ற வேளையிலேயே ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை இன்னும் நிலவுவதாக சில விடயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக உயர்தர மாணவர்களுக்கான கணித விஞ்ஞான பாட ஆசிரியர்களுடைய குறைபாடு என்பது அங்கே இருப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது. இது நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. நிச்சயமாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நான் வெற்றியும் கண்டிருக்கின்றேன். இந்த கணித விஞ்ஞான பாடங்களை பொறுத்தளவிலே மிக மோசமாக ஆசிரியர் பற்றாக்குறை இருப்பது மலையகத்தில் மிக மோசமாக இருக்கின்றது. அதிலும் கூட பதுளை மாவட்டத்திலே மிக மோசமான கணித விஞ்ஞான ஆசிரியர் பற்றாக்குறை. அதே நேரத்தில் அவர்கள் இன்னும் ஒரு வழியிலும் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் பதுளை மாவட்டத்தை சார்ந்த எந்த ஒரு மாணவனும், அதாவது காப்பத்த உயர்தரத்திலே 9 ஏ சித்திகளை பெற்ற ஒரு மாணவன் கூட நுவரெலியா மாவட்டத்தில் எந்த ஒரு பாடசாலைக்குள்ளும் அனுமதி பெற முடியாது. இது நுவரெலியா மாவட்டத்தின் அரசியல் பிரதிநிதிகளால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானம் சில வருடங்களுக்கு முன்பதாக. ஆகவே அந்த வகையிலே அவர்கள் கூட அங்கே போக முடியாது. ஆகவே இந்த நிலைமையிலே தான் அவர்கள் ஒன்று மட்டக்களப்புக்கு போக வேண்டும், அல்லது கண்டி, கொழும்பு போன்ற மாவட்டங்களுக்கு போய் தங்களது உயர்தர படிப்பை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே அவ்வாறான ஒரு நிலைமையிலே பலர் அதனை செய்ய முடியாத ஒரு நிலைமையிலே பொருளாதார சிக்கலின் காரணமாக பலர் உயர்தரம் படிக்காமல் அல்லது அந்த தெரிவு செய்யப்பட வேண்டிய சரியான செய்யாமல் கலை பட்டதாரிகள் கலை உயர்தரத்திலே கலை பிரிவு அல்லது வர்த்தக பிரிவு என்றெல்லாம் அவர்கள் போனார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் இந்த விஞ்ஞான பிரிவுக்கு, கணித விஞ்ஞான பிரிவிலே தங்களது உயர்தர பரீட்சையை முடித்துவிட்டு பல்கலைக்கழகத்திற்கு நுழையக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த காரணத்தினால் அது தடைப்பட்டு போனது. ஆனால் இம்முறை அதற்கு ஒரு தீர்வை நான் பெற்றுக் கொடுக்கிறதாக இருந்தது. விசேடமாக இந்த தேசிய பாடசாலைகள் வரும்போது பதுளையில் 2 தமிழ் தேசிய பாடசாலையும் ஒரு முஸ்லீம் பாடசாலையும் இருக்கின்றது. நான் இம்முறை பதுளை தேசிய பாடசாலைகளுக்கு 3 தேசிய பாடசாலைகளுக்கும் 15 கணித விஞ்ஞான பட்டதாரிகளை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். நான் இங்கே எனது கையடக்க தொலைபேசியில் இருக்கின்றது பாடசாலை சமூகத்திலிருந்து எனக்கு கிடைத்த பாராட்டுக்கள். ஆகவே அந்த விசேடமாக சரஸ்வதி பாடசாலையின் அதிபர் எனக்கு ஒரு தகவல் அனுப்பியிருக்கார், குறுந்தகவல் அனுப்பியிருக்கின்றார். 2 தசாப்தங்களாக எமது பாடசாலையிலே நிலவி வந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைத்திருக்கிறீர்கள். ஆகவே சமூகம் சார்பாக எங்களது நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அப்படின்னா 2 தசாப்தம் 20 வருட காலமாக இருந்த பிரச்சனைக்கு நான் தீர்வை பெற்றுக் கொடுத்திருக்கின்ற என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார். உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது அதனை படிக்கும்போது. 6 கணித விஞ்ஞான பட்டதாரிகள் இப்பொழுது சரஸ்வதி தேசிய பாடசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பதுளை தேசிய பாடசாலை, தமிழ் தேசிய பாடசாலைக்கு 5 பட்டதாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 2 வரவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு ஏற்கனவே மாகாண சபையின் ஊடாக நியமனம் கிடைத்தது. அதனால் அவர்கள் வரவில்லை. ஆனால் அதற்கு மாற்றீடாக நான் இன்று பாடசாலை அதிபரிடம் தெரிவித்தேன், உங்களது பாடசாலைக்கு
நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் எவரவர் வரவில்லையோ அந்த தகவலை நீங்கள் கல்வி அமைச்சருக்கு அனுப்பி வையுங்கள். நாங்கள் உடனடியாகவே அந்த அடுத்த கட்டம் நாங்கள் தெரிவு செய்வதற்கு அடுத்த கட்டத்திலே இருப்பவர்கள் அவர்களில் நாங்கள் பொருத்தமானவர்களை நியமிக்கின்றோம் என்ற விடயத்தை நான் பாடசாலை அதிபரில் சொல்லி வைத்திருக்கின்றேன். அதே நேரத்தில் குருத்துலாய் முஸ்லீம் தேசிய பாடசாலைக்கு 4 கணித விஞ்ஞான பட்டதாரிகள். அதே நேரத்தில் ரக்வானை செயின்ட் ஜான்ஸ் நேற்று அந்த முழு பட்டாளமே எனது காரியாலயத்துக்கு வந்திருந்தது. அதாவது அதிபராக இருக்கலாம், பாடசாலை அபிவிருத்தி சங்க தலைவர் உள்ளிட்ட செயலாளர் உள்ளிட்ட உறுப்பினர் இருக்கலாம், சமூக செயல்பாட்டாளர் இருக்கலாம், அனைவரும் நேற்று எனது காரியாலயத்தில் வந்து குழுமியிருந்தார்கள். எனக்கு பொன்னாடை பொருத்தி மாலையிட்டு தங்களது நன்றிகளை தெரிவித்து போனார்கள். ஏனெனில் அந்த பாடசாலைக்கும் 5 கணித விஞ்ஞான பட்டதாரிகளை நான் இம்முறை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவர்கள் அனைவரும் இப்பொழுது அங்கே தங்களது கடமையை ஏற்றிருக்கின்றார்கள். ஆகவே இதுவும் கூட இன்னும் ஒரு வரலாற்று பதிவு என்று சொல்லலாம். அதேபோல் தேசிய பாடசாலை, ஏனைய தேசிய பாடசாலைகள், மலையக தேசிய பாடசாலை 7 இருக்கின்றது. இந்த 7 தேசிய பாடசாலைகளுக்கும் இவ்வாறு கணித விஞ்ஞான பட்டதாரிகளை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். பதிலை பொறுத்தளவில் இந்த 2 பாடசாலைகள் ஊடாகவே அவர்கள் கணித விஞ்ஞான பாடங்களிலே மிக சிறந்த பெறுபேறுகளை எதிர்காலத்தில் பெறுவார்கள் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. உண்மையிலேயே மிகச்சிறந்த விடயம். அந்த பாடசாலைகளுக்கு, அந்த மாவட்டத்துக்கு குறிப்பாக ஒரு நிரந்தர தீர்வு வழங்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு சில பாடசாலைகளில் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அதுவே ஒரு மிகப்பெரிய நிரந்தர தீர்வாக இருக்கிறது. இது தவிர நாங்கள் இன்னொரு விடயத்தை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்தியாவில் இருந்து ஆசிரியர்கள் வரவழைக்கப்பட்டு இங்கே இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு பயிற்றுவிப்பதற்கான விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட போகிறதா அல்லது என்ன நடக்கும்? இல்லை, இப்போது உண்மையிலேயே இந்த பயிற்சியாளர்கள் வந்திருக்கின்றார்கள், இலங்கை வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். நாங்கள் அடுத்த வாரம் முதல் இதனை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். 3 பிரிவாக பிரிக்கப்பட்டு 3 மாகாணங்களிலே அவர்களின் அந்த கருத்தரங்குகள் அல்லது பயிற்றுவிக்கும் அந்த செயல்பாடுகள் ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக 3 மாதங்கள் இங்கே தங்கியிருப்பார்கள். அதிலே நாங்கள் சுமார் நூர்லியா மாவட்டத்திலே இருந்து மத்திய மாகாணத்தில் ஒரு 1200 ஆசிரியர்கள், அதே நேரத்தில் உவ மாகாணத்தில் ஒரு 400 ஆசிரியர்கள், சபருக மாகாணத்தில் ஒரு 300 ஆசிரியர் என்ற வகையிலே இந்த செயலமர்வில் அவர்கள் தொடர்ச்சியாக பங்கு கொள்வார்கள். ஆகிய 3 மாத செயலமர்வு என்பது தொடர்ச்சியான ஒரு செயலமர்வு என்பது ஒரு இன்னும் ஒரு பாய்ச்சல் என்றே நாங்கள் சொல்லலாம். ஆகவே இந்த ஸ்டீம் தொனிப்பொருளிலான அந்த விடயங்களிலே தான் அவர்களின் அந்த செயலமர்வு அல்லது அவர்களின் அந்த பயிற்றுவிக்கும் அந்த செயல்பாடுகள் இடம்பெறும். ஆகவே இதுவும் கூட இன்னும் ஒரு நல்ல நிலைமை என்று நான் சொல்லுவேன். மலையகத்துக்கு இது ஒரு கிடைத்த இன்னும் ஒரு வரப்பிரசாதமாக நான் சொல்லுவேன். ஏனெனில் எத்தனையோ தசாப்தங்களுக்கு பிறகு அல்லது சுதந்திரத்திற்கு பிறகு கிடைத்த ஒரு முதல் வாய்ப்பு. இந்த விடயத்திலே கல்வி அமைச்சும் தோட்ட உட்கணைப்பு அமைச்சு, அதாவது தேசிய குடிநீர் வழங்கல் மற்றும் தேசிய தோட்ட உட்கணை அமைச்சு இரண்டும் ஒன்றாக இணைந்து இந்த விடயத்திலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதுவும் கூட இன்னும் ஒரு வரலாற்று பதிவு என்று தான் நான் கூற வேண்டும். ஆகவே இந்த 2 அமைச்சுகளும் இவ்வாறு ஒன்றாக இணைந்து ஒரு புரிந்துணர்வோடு இந்த செயல்பாட்டை மேற்கொள்வது எமது மாணவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அல்லது எதிர்கால கற்கை நடவடிக்கைகளுக்கு அது இன்னும் பெரிய ஒரு உந்து சக்தியாக அமையும். அதே நேரம் இந்த தொண்டர் ஆசிரியர்கள் என்று நியமிக்கப்படுகின்ற மலையகத்திலேயும் நியமிக்கப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய மாகாணங்களை பார்க்கின்ற வழியிலே அங்கே தொண்டர் ஆசிரியர்கள் என்பதை தாண்டி மலையகத்திலே தான் அதிகமாக தொண்டர் ஆசிரியர்கள் பணிபுரிவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இந்த தொண்டர் ஆசிரியர்கள் முறைமை ஏன் இன்னும் மலையகத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? இதுக்கு என்ன காரணமாக இருக்கிறது? உண்மையிலேயே தொண்டர் ஆசிரியர் எவரும் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் மிக அழுத்தமாக பாடசாலைகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றோம், தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் வேண்டும் என்றால் இவ்வாறான விடயங்களை அவங்களே ஏற்பாடு செய்ய முடியும். அதற்கான அந்த முடிவுகளை மேற்கொள்ளும் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எம்ஏ பொறுத்தளவிலே தொண்டர் ஆசிரியர்கள் இருக்கக்கூடாது, தொண்டர் ஆசிரியர்கள் எவரையுமே நீங்கள் உள்வாங்கக்கூடாது என்பதுதான் அமைச்சின் நிலைப்பாடாக இருக்கின்றது. இன்றும் அதே நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இவ்வாறு தொண்டர் ஆசிரியர்களாக போய் சேருபவர்கள், ஒன்று நான் ஏற்கனவே கூறியதை போல அந்த பாடசாலையின் அபிவிருத்தி சங்கம் அல்லது பழைய மாணவர் சங்கம்,
இவை இணைந்து அவ்வாறான ஒரு முடிவு மேற்கொண்டால் தொண்டர் ஆசிரியர்களாக உள்வாங்கப்படுபவர்களின் கல்வி தகமைகள் முதலாவதாக தேடி பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அவ்வாறு தேடி பார்த்து அதிலே கல்வி தகமையில் இருப்பவர்கள் தொண்டர் ஆசிரியர் உள்ள வந்தாலும் கூட பிறகு ஏதோ ஒரு காலகட்டத்திலே அவர்கள் நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் பல இடங்களிலே இவ்வாறு தொண்டர் ஆசிரியர்களாக வந்திருப்பவர்களின் கல்வித்தகமை பார்க்கும்போது அது மிக மோசமான கல்வித்தகமை, எந்த வகையிலும் அவர்கள் உள்வாங்கப்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆகவே இதனை கூட இவ்வாறு இந்த சமூகம் அல்லது பாடசாலை அபிவிருத்தி சங்கமாக இருக்கலாம் அல்லது பழைய மாணவர் சங்கமாக இருக்கலாம், இவர்கள் அதனை தேடி பார்த்து அவ்வாறு செய்வதில்லை. எடுப்பிலே யாராவது வர வேண்டும், யாராவது வந்தால் சரி என்ற ஒரு இடத்திலே இருந்து செயல்படுவதன் காரணமாக ஈட்டில் என்ன நடக்கிறது என்றால் அவ்வாறு தொண்டராசிரியராக இருப்பவர்களின் எதிர்காலமும் சூன்யமாக போகின்றது. அதே நேரத்தில் அவ்வாறு கல்வித்தகமை குறைந்தவர்களை கொண்டு வந்து பாடசாலைக்குள் இணைப்பதன் ஊடாக பிள்ளைகளின் கற்கை நடவடிக்கையிலும் ஒரு தொய்வு, ஒரு குறைபாடு ஏற்படுகின்றது. ஆகவே இதனை அவர்கள் தெரிந்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் இப்பொழுது விசேடமாக இந்த உதவி ஆசிரியர் நியமனத்திலே இவ்வாறாக தகமையோடு இருக்கும் இந்த தொண்டராசிரியர்களும் கூட நியமித்து அவர்கள் உள்வாங்கப்படக்கூடிய அந்த வாய்ப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த தொண்டராசிரியர் விஜயத்திலே பாடசாலை அபிவிருத்தி சங்கமும் பழைய மாணவர் சங்கமும் அதே நேரத்தில் அதிபர்களும் சற்று அதிக கவனத்தை செலுத்தி செயல்பட்டால் அது அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்கும். சரி, மிக முக்கியமாக இந்த மலையகத்தினுடைய கல்வி பிரச்சனை தான் அதிகளவாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்பதை தாண்டி இந்த கல்வி பிரச்சனை மிக முக்கியமாக நாங்கள் பேசப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதனால்தான் குறிப்பாக நீங்கள் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசியல் பிரதிநிதியாக இப்பொழுது கல்வி சார்ந்த ஒரு அமைச்சு பதவியில் இருப்பதால் தான் நான் இந்த கேள்விகளை உங்களிடத்தில் முன்வைத்திருந்தேன். இன்னும் மலையகத்துக்கு எவ்வாறான கல்வி சார்ந்த அபிவிருத்தி திட்டங்கள் அல்லது கல்வி சார்ந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள்? இல்லை, பொதுவாக என்னை பொறுத்தளவிலே நான் வெறுமனே மலையகத்தை மாத்திரம் கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்த ராஜாங்க அமைச்சர் அல்ல. நான் என்னால் எந்தெந்த வகையிலே ஏனைய பிரதேசங்களில் கல்வி அபிவிருத்திக்கும் செயல்பட முடியுமோ செயல்பட வேண்டுமோ அதனை நான் செய்திருக்கின்றேன். ஆனால் பரவலாக ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. நான் மலையக பாடசாலைகளுக்கு அதிக அக்கறை காட்டுகின்ற என்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதில் தவறும் இல்லை என்று நான் பார்க்கின்றேன். ஏனெனில் மலையக பாடசாலைகளை பொறுத்தளவிலே அதிகமான தேவைப்பாடுகள் குறைபாடுகள் தொடர்ச்சியாக ஓரங்கட்டப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக மலையக பாடசாலைகள் 863 பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன மலையகத்திலே. அதுவும் கூட இந்த மாகாணத்திலே, இந்த நாட்டிலே 9 மாகாணத்திலே 6 மாகாணங்களிலே பெருந்தோட்ட பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு சிலரிடம் கேட்கும்போது மேல் மாகாணத்தில் எங்கே தோட்டங்கள் இருக்கின்றன, மேல் மாகாணத்தில் எங்கே பெருந்தோட்ட பாடசாலைகள் இருக்கின்றன என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்றார்கள். ஏனெனில் மேல் மாகாணம் சொன்னால் தெரிந்ததெல்லாம் கொழும்பு மாத்திரமே. ஆகவே கொழும்பு மாவட்டத்திற்குள் அவிசவளை பிரதேசம் உள்ளடங்குகிறது. அவிசவளை பிரதேசத்திலே பல தோட்டங்கள், பல பாடசாலைகள் என்று இருக்கின்றன. அதே நேரத்தில் களுத்துறை மாவட்டத்திலே மாத்திரம் இப்பொழுது 36 பெருந்தோட்ட பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன களுத்துறை மாவட்டத்திலே. ஆகவே இவ்வாறு இந்த 863 பாடசாலைகள் வடமேல் மாகாணம் குருநாகலை தலைநகராக கொண்ட வடமேல் மாகாணத்தில் 16 பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இவ்வாறு எல்லா பிரதேசங்களிலும் பெருந்தோட்ட பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த பெருந்தோட்ட பாடசாலையின் நிலைமை பார்க்கும்போது மிக மிக மோசமான ஒரு இடம். ஏனெனில் ஏனைய பிரதேசங்களை பொறுத்தளவிலே ஏதோ ஒரு வகையிலே இந்த வடகிழக்கு பாடசாலையில் பொறுத்தளவிலே புலம்பெயர்ந்த தமிழர்களின் அந்த பங்களிப்பு அதிகமாகவே இருக்கின்றது. பல பாடசாலைகளிலே அவர்கள் அரசாங்கத்தை எதிர்பார்ப்பதில்லை, கல்வி அமைச்சிலேயே தங்கியிருப்பதில்லை. அவர்கள் சுயமாகவே தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு போகின்றார்கள். இந்த நிலைமை மலையக பாடசாலையிலே கிடையாது, எம்மியும் கிடையாது. ஆகவே மலையக பாடசாலைகளில் ஆனால் இப்பொழுது இந்த புலம்பெயரும் தமிழர்கள், அதாவது வடகிழக்கிலே உள்ள புலம்பெயரும் தமிழர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கின்றது. நாங்கள் மலையக பாடசாலைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும், எமது செயல்பாடுகள் மலையகத்திற்கும் போக வேண்டும் என்ற ஒரு இடத்திலே அந்த ஒரு விழிப்புணர்வினூடாக இப்பொழுது அந்த புலம்பெயரும் தமிழர்களின் பல அமைப்புகள் மலையகத்திற்குள் வந்து ஆங்காங்கே தங்களது உதவிகளையும் ஒத்தாசையிலும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே நான் அவர்களுக்கு இந்த இடத்திலே நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஆனால் அது போதுமானதல்ல. இந்த 2,05,000 மாணவர்கள்
மலையக பெருந்தோட்ட பாடசாலை 863 2,05,000 மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 2,05,000 மாணவர்களுக்கும் இவ்வாறு சிறுக சிறுக வரும் உதவிகள் ஒத்தாசைகள் போதுமானதல்ல. அது அரசாங்கமே அதனை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே அரசாங்கம் என்று வரும்போது இதிலே கல்வி அமைச்சர் என்ற ஒரு இடத்திலும் சொல்வதில்லை, அந்த பாடசாலையை ஓரங்கட்டுங்கள் என்று சொல்வதில்லை, அல்லது கல்வி செயலாளர் சொல்வதில்லை. ஆனால் இந்த கீழ்மட்டத்தில் இருக்கும் அதிகாரிகள் பொறுத்தளவிலே இந்த பாகுபாடு காட்டுவதும் பாரபட்சம் பார்ப்பதும் மிக மிக அதிகமாக இருக்கின்றது, உச்சக்கட்டத்தில் இருக்கின்றது. ஒரு சில இடங்களில் நானே நேரிலே கேட்பேன், ஏன் இது நாங்கள் தமிழர் என்ற காரணத்தினால நீங்கள் இதனை இவ்வாறு இதில் கவனத்தில் கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு இந்த கேள்வியை நான் ஒரு சில அதிகாரியிடம் வெளிப்படையாக கேட்பது உண்டு. உடனடியாக பதறிப்போய் மறுநிமிடமே வேலை நடக்கும். அவ்வாறான ஒரு கேள்வியை கேட்ட பிறகு ஏனெனில் தங்களை இனவாதிகள் என்று அவர்கள் காட்டிக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் நான் அந்த கேள்வியை எழுப்பும் வரை செய்ததெல்லாம் இனவாத செயற்பாடு தான். ஆனால் இவரோட நிலைமை இருக்கின்றது. இதற்குள் தான் நாங்கள் சொல்லியோட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் கல்வி அமைச்சை பொறுத்தளவிலே அனைத்து அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் எனக்கு இருக்கின்றது. அந்த விடயத்தில் நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் சந்தோஷப்படுகின்றேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த பாரபட்சம் என்ற விடயம் மனதிற்குள் இருந்தாலும் கூட அது என்னிடம் காட்டப்படுவதில்லை. என்னோடு ஒத்துழைத்து செயல்படுகின்றார்கள். ஆகவே ஆனால் இது வெளியே போகும்போது பரவலாக எல்லா இடங்களுக்கும் போகும்போது தான் இந்த பாரபட்சம் என்ற விடயம் மிக மோசமாக அதிகமாகவே இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு நாங்கள் முடிந்தது செய்ய வேண்டும். பதவி கிடைத்தது என்பதற்காக அதை வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், நாங்கள் சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும், நாங்கள் கௌரவமாக வாழ வேண்டும் என்றால் நம்ம எதிர்பார்த்தால் நாங்கள் இந்த பதவியில் அமர்ந்திருப்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது. ஆகவே தான் நான் அதற்கு அப்பால் போய் நான் இந்த செயற்பாட்டை மேற்கொண்டு வருகின்றேன். இந்த கேள்வி ஏன் உங்களிடம் முன்வைக்கப்பட்டதுன்னு சொன்னால், குறிப்பாக அதாவது கல்வி சார்ந்த 2 ராஜாங்க அமைச்சர்கள் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் இருக்கிறீர்கள், அதே நேரம் உயர்கல்வி ராஜாங்க அமைச்சராக சுரேன் ராகவன் இருக்கிறார்கள். அப்போ இருவருமே சேர்ந்து பல விடயங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த விடயத்துக்கு அப்பால் நாங்கள் இன்னொரு விடயத்தை வரலாம். கடந்த காலங்களில் குறிப்பாக 2021ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காலத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் இருந்து அரசாங்கத்தால் பல விடயங்கள் காலகாலமாகவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விடயங்கள் எல்லாமே அப்படியே நிறுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக பல்வேறுபட்ட அரச நிகழ்வுகள் நிறுத்தப்பட்டிருந்தது, பல்வேறுபட்ட அரச வைபவங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருந்தது. இது இனிவரும் காலங்களில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அண்மை காலங்களில் பார்த்தால் ஜனாதிபதி திறந்தோறும் ஏதாவது ஒன்றை புதிதாக திறந்து வைப்பதையும் மக்களுக்கு கையளிப்பதுமான அந்த செயல்பாடிலே ஈடுபட்டு வருகின்றார். ஆகவே இவை அனைத்தும் தடைப்பட்டு போயிருந்தவை இப்பொழுது முழுமை பெற்று மக்கள் பாவனைக்காக அவை கையளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. சரி, இந்த விடயங்களுக்கு அப்பால் நாங்கள் மீண்டும் தேர்தல் காலத்துக்கு செல்லலாம். ஜனாதிபதி தேர்தல் 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் எல்லாம் இடம்பெறப் போகின்றது. நாடாளுமன்ற தேர்தல் எப்பொழுது நடைபெறுவதாக ஜனாதிபதியினுடைய சிறிய ஐடியா இருக்கின்றதா, அல்லது மீண்டும் வேறு யார், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர மீண்டும் வேறு ஒருவர் ஜனாதிபதியாக பதவியேற்றால் எப்பொழுது நாடாளுமன்றம் நடைபெறும் தேர்தல்? நான் ஒரு 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 பிரச்சார கூட்டத்திலே பார்த்தேன், அல்லது ஒரு நேர்முக கூட்டத்தில் பார்த்தேன். அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் அந்த அவரின் கருத்து, தான் ஜனாதிபதி ஆகினால் அன்றைய தினமே பாராளுமன்றத்தை கலைப்பேன் என்று சொல்லியிருந்தார். 24 மணித்தேலங்களுக்குள் நான் பாராளுமன்றத்தை கலைப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆகவே அவ்வாறு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வகையான சிந்தனைகள் எண்ணங்கள் இருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் கூட தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரம அவர்கள் ஜனாதிபதியாக வருவார் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. அவரின் வெற்றியை நோக்கி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு அவர் ஜனாதிபதியால் நான் எனது எதிர்பார்ப்பின்படி. ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இந்த வருட வரவு செலவு திட்டத்திலே பாராளுமன்ற தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படவில்லை. இதுக்கு சுமார் பல்லாயிரம் மில்லியன்கள் தேவை இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு. ஆகவே அதேபோல் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதென்றால் அதற்கும் அந்த நிதி தேவை. அவ்வாறான நிதி ஒதுக்கீடு இந்த வருட வரவு செலவு திட்டத்திற்குள் இல்லை. ஆகவே அதனால்
இந்த வருடத்திற்குள் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெறுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட குறைநிரப்பு அல்லது அவ்வாறுக்கான ஒரு பாதியிட்டு முன்மொழிகள் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு ஏனைய விடயங்கள் நிறுத்தப்பட்டு அபிவிருத்தி வேலை நிறுத்தப்பட்டு அந்த பணத்தை அந்த நிதியை எடுத்துக்கொண்டு பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருந்தாலும் கூட என்னை பொறுத்தளவிலே அதனை நிறுத்திவிட்டு பாராளுமன்ற தேர்தலை அவசரமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு இல்லை என்பதுதான் எனது நிலைப்பாடாக இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்? தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் தொடர்ச்சியாக இதே அரசாங்கத்தோடு இந்த பாராளுமன்றம் முடிவரையும் காலம் வரையும் செல்வதா அல்லது பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான தீர்மானத்தில் அவர் இருக்கின்றார்? இல்லை, கலைக்கக்கூடும். கலைத்து விட்டு ஒரு இன்னும் தனக்கான ஒரு அரசாங்கத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கக்கூடும். ஆனால் இப்பொழுதும் கூட அவர் இல்லை. இப்பொழுதும் கூட அவரோடு இணைந்து செல்லும் ஒரு பாராளுமன்றம் தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் 2 விடயங்களை பார்க்கலாம். இப்பொழுது இணைந்திருக்கும் இந்த பாராளுமன்றத்தை தொடர்ச்சியாக அதன் ஆயுட்காலம் வரை கொண்டு செல்லும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கலாம். அல்லது கலைத்துவிட்டு ஒரு புது மெருகோடு இன்னும் ஒரு புதிய பாராளுமன்றத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் கூடும். இருந்தாலும் கூட நான் ஒன்று ஞானி கிடையாது. அவர் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளும் அந்த ஞானம் எனக்கு இல்லை. இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த நான் ஏற்கனவே கூறியதை போல் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான நிதி இந்த வருடம் ஒதுக்கப்படவில்லை. இறுதியாக ஒரு கேள்வியை கேட்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறுகின்ற பொழுது அரவிந்தகுமார் என்ன செய்ய போகின்றார்? இல்லை, நான் அந்த நேரத்திலே தான் இதனை முடிவு செய்ய வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தளவிலே தேசிய கட்சியோடு இணைந்து போட்டியிட்டாலும் வெல்வேன், சுயேட்சையாக போட்டியிட்டாலும் வெல்வேன் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த காலகட்டத்திலே கள நிலவரத்தை பொறுத்தளவிலே நான் சுயமாக எனது கட்சி சார்பாக நான் ஐக்கிய மக்கள் முன்னணியின் தலைவராக இருக்கின்றேன், ஐக்கிய தொழிலாளர் முன்னணியின் தலைவராக இருக்கின்றேன். எனது கட்சிக்காரர்கள் இருக்கின்றார்கள், எனது தொழிற்சங்க முக்கியத்தில் இருக்கின்றார்கள். அவர்களோடு கலந்து ஆலோசித்து அந்த காலத்திற்கு பொருத்தமான முடிவுகளை நாங்கள் மேற்கொள்வோம். நிச்சயமாக நன்றி. பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறோம். இன்னும் நிறைய விடயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இத்துடன் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மிகுந்த வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் இன்று எங்களோடு கலையகம் வந்து பல்வேறுபட்ட விடயங்களுக்கு பதில்களை வழங்கியிருந்தீர்கள். அதுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பளித்த உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். காரணம், இவ்வாறாக ஊடகங்கள் ஊடாகவே எங்களது கருத்துக்களை ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு ஊடகம் ஊடாகவே அது இருக்கின்றது. அங்கே அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தந்தீர்கள். ஆக உங்களது நிறுவனத்திற்கும் உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறுபட்ட விடயங்கள் பேசியிருக்கிறோம். நிறைய விடயங்கள் இன்னும் பேசுவதற்கு இருக்கிறது. குறிப்பாக கல்வி சார்ந்த நடவடிக்கைகள், தேர்தல் தொடர்பிலான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். எனவே இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுக்கு வழங்கியிருந்தார் கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் அவர்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியுடன் அடுத்த வார சமர்க்களம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தர்சிகன் மார்க்கண்டே. வணக்கம் நேயர்களே.